இலங்கையின் சனத்தொகை வளர்ச்சி வீதம் வரலாற்றில் முதற் தடவையாக 2000 பேருக்கு ஒருவர் என்ற அடிப்படையில் வீழ்ச்சி அடைந்து செல்கிறது. நாட்டின் மொத்த சனத்தொகை 2,17,63,170 ஆகும். அதிகமான மக்கள் வாழும் மாகாணமாக மேல் மாகாணம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மேல் மாகாணத்தை பொறுத்தளவில் 28.1% மக்கள் வசிக்கின்றனர். மிக குறைவான மக்கள் வாழும் மாகாணமாக வடமாகாணம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நாட்டின் மொத்த சனத்தொகையில் 5.3% மட்டுமே வடமாகாணத்தில் வசிக்கின்றனர். மாவட்ட ரீதியில் பார்க்கின்ற போது அதிகூடிய சனத்தொகை கொண்ட மாவட்டமாக மேல் மாகாணத்தில் காணப்படுகின்ற கம்பஹா மாவட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கம்பஹா மாவட்டத்தினுடைய சனத்தொகையினை பொறுத்தளவில் 24,33,685 பேர் வசிக்கின்றனர். நாட்டினுடைய மொத்த சனத்தொகையில் இது 11.2% ஆகும். கொழும்பு மாவட்டத்தில் 23,74,461 பேர் வசிக்கின்றனர். இது நாட்டின் சனத்தொகையில் 10.9% ஆகும். இதன் அடிப்படையில் இலங்கையின் சனத்தொகையில் முதலாவது அதிகூடிய சனத்தொகை கொண்ட மாவட்டமாக கம்பகாவும், இரண்டாவது அதிகூடிய சனத்தொகை கொண்ட மாவட்டமாக கொழும்பு மாவட்டமும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வடமாகாணத்தை பொறுத்தளவில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 5,94,333 பேர் வசிக்கின்றனர். இது நாட்டினுடைய சனத்தொகையில் 2.7% ஆகும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 5,95,435 பேர் வசிக்கின்றார்கள். இதுவும் நாட்டினுடைய சனத்தொகையில் 2.7% ஆகும். அம்பாறை மாவட்டத்தில் 7,44,150 பேரும், திருகோணமலை மாவட்டத்தில் 4,42,441 பேரும் வடம் வாசிக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது வடமாகாணத்தில் மாத்திரம் 1,14,09,150 பேர் வசிக்கின்றார்கள். இது நாட்டினுடைய சனத்தொகையில் 5% ஆகும். கிழக்கு மாகாணத்தில் 17,82,050 பேர் வசிக்கின்றார்கள். இது நாட்டினுடைய சனத்தொகையில் 8.2% ஆகும். இதனுடைய சுருக்க பார்வையினை பார்க்கின்ற போது நாட்டினுடைய மொத்த சனத்தொகையில் 28.1% மேல் மாகாணத்திலும், 5.3% வடமாகாணத்திலும், அதனை போல மாவட்ட ரீதியில் பார்க்கின்ற போது அதிகூடிய சனத்தொகை கொண்ட மாவட்டமாக கம்பஹா மாவட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 11.2%. கொழும்பு மாவட்டத்தில் 10.9% சனத்தொகை காணப்படுகின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் 2.7% மக்கள் வசிக்கின்றார்கள். அதுபோல அம்பாறை மாவட்டத்தில் 3.4%, திருகோணமலை மாவட்டத்தில் 2% வடமாகாணத்தில் 5%, கிழக்கு மாகாணத்தில் 8.2% வசிக்கின்றார்கள். இது இலங்கையின் சனத்தொகையோடு தொடர்புடைய புதிய தகவல்களாக காணப்படுகின்றன. இந்த அறிக்கையானது தொகை மதிப்பு புள்ளிவிவரல் திணைக்களத்தினால் 2024 ஆண்டு வெளியிடப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் வெளியிடப்படுகின்ற தகவல்களாகும். இதுபோன்ற தொடர் தேர்ச்சியான தகவல்களை பெற்றுக்கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள்.